கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சலாம். தாக்கிட்ட தும் தும். நீங்க ஆரம்பிக்கலாமான்றீங்க, விக்ரம் பிஜிஎம் போடவே மாட்டேங்கிறீங்க. பரணி ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அவர் போடுவார் மியூசிக்கை. அவர் அப்டேட் ஃபர்ஸ்ட் சொல்லட்டும், அதுக்கப்புறம் போவோம். பரணி அப்டேட் சொல்லிருங்க. ப்ரோ ஒரு நிமிஷம் சாக்கு ஓபன் பண்ணிக்கிறேன். ரெடி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அப்டேட் அள்ளி போட சாக்காமா. ஹிடன் லேயர்ஸ். என்ன தமிழன் வாய்ஸ் கேக்குது, ஆளை காணோம். ஏங்க அதுக்காக தமிழ் வாய்ஸும் கேக்குது, ஆளும் கேக்குது. பரணி தான் வாய்ஸ் கேக்குது இல்லைன்னு தெரியல. பரணி பேசுறீங்களா? அவர் கனெக்டிங்ல காமிக்குது. நெட் புடிச்சோ ஒருவேளை. ஹலோ கேக்குதா? கேக்குது. இப்பதான் பரணி கேக்குது. அப்டேட் அள்ளி தெளிங்க. ஒருத்தர் சாக்குல அள்ளி போடுறதுக்காக சாக்கு ரெடியா வச்சிருக்கலாம். சாரி மியூட்ல இருந்துச்சு மைக்கு, அதனாலதான். ஓகே, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட். ஜனநாயகன் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வித் ஒரு புது போஸ்டரோட. அதே மாதிரி நாளைக்கு வந்து டிஜிட்டல் ரிலீஸ் வந்து மிக்கி 17, அது அமேசான் பிரைம் ரெண்ட்ல வருது, யூஎஸ்ஏ ஒன்லி. அதே மாதிரி மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அது இன்னைக்கு நைட்டு ஆஹால ஸ்ட்ரீம் ஆகுது. பிரணவ் மோகன்லாலோட அடுத்த ஃபிலிம் பிரம்மயுகம் டைரக்டரோட அந்த டீமோட அடுத்த ஃபிலிம் பண்ணுறாங்க. ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு, இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ரைடு 2 அந்த படம் வந்து May 1 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பராசக்தி அதுவும் பொங்கல் ரிலீஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அது பராசக்தி மென்ஷன் பண்ணல, பட் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்டர்வியூலையும் அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். ஸோ பராசக்தி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதேமாதிரி சன்னி தியோலோட ஜாட் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. ரெட்ரோ படத்துலேருந்து அந்த காமிக் பிடிஎஸ் காமிக் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 15 மினிட்ஸ் ஒரு சிங்கிள் ஷாட் இருக்குது, சீக்வன்ஸ் இருக்குது. அதில் ஒரு 5 சீக்வன்ஸ் சாங்கு ரெண்டுமே கலந்து இருக்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க அந்த காமிக்ஸில். அதே மாதிரி எம்புரான் ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளைக்கு 1:08 PM ரிலீஸ் ஆகுது. ஃபிர் ஜிந்தா அதோட பாட்டோட சாங் டைட்டில். ராஜபுத்திரன் அந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து ட்ரெண்ட் மியூசிக் அதுதான் வாங்கியிருக்காங்க. பிரபு நடிக்கிறார் அந்த படத்தில். பாவனா நடிக்கிற த டோர் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. படம் March 28 ரிலீஸ் ஆகுது. வீரதீரசூரன் வந்து ப்ரொமோஷனல் சாங் ஐலா அலேலா அந்த சாங் இன்னைக்கு வந்து லிரிக் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டிராகன் மூவி டீம் வந்து விஜய் அவர்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதோட இதை வந்து டைரக்டர் அதுக்கப்புறம் ஆக்டர் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஐஜிலையும் ட்விட்டர்லையும். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எம்புரானோட ஃபர்ஸ்ட் லிங்க் இப்பதான் வருதா? ஆமா படமே 3 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. கரெக்ட், ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு தான் வருது. பரணி மாவீரன் ப்ரோ ரெடியா இருந்தாரு. நீங்க சொல்லாம விட்டுறீங்கன்னா கிடைக்கலான்னு கரெக்டா சொல்லவும் ஹார்ட் இமேஜை போட்டு விட்டாரு. அவர் ரெடியா இருந்தாரு, காத்துக்கிட்டே இருந்தாரு. கேக்குது ப்ரோ. இல்ல நான் ஹார்டின் போட்டது ஜாட் ட்ரெய்லர் ப்ரோ. இன்னைக்கு வந்ததுல பயங்கரமா ஜாட் ட்ரெய்லரா? ஆமா கமர்ஷியலா பயங்கர ஆக்ஷனா இருந்தது. கீழ பாருங்க, பக்கத்து லாங்குவேஜ் படத்தை கூட பாராட்ட விட மாட்டாரு பாருங்க. கீழ ஒருத்தர் ஜிபி ராமன் கிளாஸ்ல வர்றது. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேக்குறப்பே தெரிஞ்சது தமிழ் தான் மியூசிக் டைரக்டர். பரணி ப்ரோ நண்பா, அப்படியே வந்து இது தளபதி வந்து டிராகன் டைரக்டர் டீமை பார்த்தாங்க. அந்த அப்டேட்டை அள்ளி தெளிங்க. சொல்லிட்டாரு. சாரி ப்ரோ, நீங்க சாக்குல அத சொல்றதுக்கு முன்னாடி முடிச்சு போட்டீங்க. அதேதான் ப்ரோ, டக்குன்னு முடிச்சு போட்டேன், மன்னிச்சிருங்க. சொல்லிட்டேன் ப்ரோ. சரி, அப்ப வேற எதுவும் அப்டேட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மிக்கி 17 வந்தா எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. யார் அது மிக்கி 17? பாரசைட் இருக்குல்ல, கொரியன் ஃபிலிம், அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தியேட்டர் கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஃபைனல் ஆக்ட் மட்டும் கொஞ்சம் சரியில்லைன்ற மாதிரி சொன்னாங்க. பட் படம் ஓகேன்ற மாதிரி தான் சொன்னாங்க.
பரணி சோலோ ப்ரோ ப்ரோவே ரிவ்யூ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, ஒரு அவர் தியேட்டர்ல போய் பார்த்துருந்தாரு. ஓகேஷான ஒரு படமா தான் இருக்குன்னு சொன்னாரு. பரணி பரணி ப்ரோ நீ இப்ப ஒண்ணு சொன்னல, எனக்கு விசுவாசம் டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன டைலாக்? புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏங்க எனக்கு புரியலங்க. என்ன சொன்னாரு? இவ்வளவு விக்கி நேரம் நீ சவுண்ட். ஒண்ணு சொன்னியே, அது எதுனே தெரியாத ஆள் நானு. ஓ அப்படியா? அந்த படம் வந்தது உங்களுக்கு தெரியாதா சீரியஸா? ஏங்க நான் தமிழ் கொரியன்ல பார்க்க சரி மாட்டேங்க. பரணி, விஜய் டிவில இல்ல சீரியல் பரணி பேர் கேட்டா பரணி கரெக்டா 2 டவுட்டு. சொல்றாருல்ல. சொல்லுங்கண்ணா. இல்ல ஒண்ணு வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு பார்க்க சொல்லி அனுப்பிச்சு விட்டீங்கல்ல, அட்வான்ஸ் சென்ஸ். தமிழ் அட்வான்ஸ் டப்பிங். சென்ஸ். அது உண்மையா நல்லா இருக்கா? நீங்க அது ஃபர்ஸ்ட் எபிசோட் 2 எபிசோடு முடிச்சிட்டேன். தேர்ட் மூணாவது எபிசோட் பாருங்க. எபிசோடு தேர்ட் ஃபயரா இருக்கும். இது வரைக்கும் நீங்க ஃபயரா இருக்கும். பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனா அது வந்து நீங்க தமிழ் டப்பிங்ல எப்படி இருக்குன்னு தெரியல, நான் இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். பட் ஆனா வந்து அவங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்க டாபிக்கும் சரி, அந்த பையனோட 2 பேர் தான் பேசுவாங்க. அந்த 1 ஹவர் ஃபுல்லா 2 பேர் மட்டும் தான் பேசுவாங்க. ஓகேவா? நீங்க வந்து ஆஹா ஓஹோன்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஃபயரா இருக்குன்னு சொன்னோனே 2 பேர் தான் பேசுவாங்க. அவங்கன்னா ஏன் அவங்க எடுத்திருக்கிற எல்லாரும் அந்த ஆகா ஓகன்னு சொல்லி சொல்லி டாபிக். தானே அதை பார்க்க ஆரம்பிச்சேன். இல்ல நீங்க இப்போ மூணாவது வந்து பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் ஆகா இல்ல ஓகன்ல இல்ல எதிர்பார்க்காதீங்க. நீங்க நீங்க மூணாவது அநியாயம் எபிசோடு பண்றீங்க நீங்க. பாருங்க. நீங்க கண்டிப்பா நீங்க ஏதாவது எழுதி போடுவீங்க பெருசா. அது சிங்கிள் நீங்க டேக்ன்றத அந்த ஞாபகம் அந்த வச்சுக்கோங்க. ஆமா. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் டேக்கு. அந்த 3வது எபிசோட் மட்டும் பாருங்க. 4வது எபிசோட்ல ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலி. டு பி ஹானஸ்ட் அது 4வது எபிசோட்ல பெருசா ஒண்ணுமே இல்ல. அது ஒரு அடிஷனல் எபிசோட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கன்டென்ட்டா சொல்றேன் நானு. சரி தேர்ட் ரைட் எபிசோட் ஓகே, தான் நாளைக்கு ரியல் பார்த்துட்டு கன்டென்ட் சொல்றேன். 3 ஆக்சுவலா. எபிசோட பார்த்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் எபிசோடும் தேர்ட் எபிசோடும் தான் ரியல் கன்டென்ட். நண்பா பரணி நண்பா, சொல்லுங்க ப்ரோ. பகவதி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி புக்கிங் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த அப்டேட் எதுவும் சொல்லல. ப்ரோ ஐயோ. இதெல்லாம் ரொம்ப நக்கல் ப்ரோ. அவர் இப்ப இருந்தே விஜய் ஏற்றா மாறிட்டாரு கிளாஷ் வரதால. இல்ல இல்ல ஏங்க இல்ல நான் அதெல்லாம் ஹேட்லாம் இல்லங்க. இல்ல. ஒரு விஷயம். நான் வந்து ஹேட்லாம் இல்ல. சீரியஸா சொல்றேன். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பராசக்தி பார்க்க போறோம். அவ்வளவுதானே. என்ன இப்போ? ப்ரோ துப்பாக்கி எப்படி வீட்ல வச்சுட்டு போயிருவீங்களா இல்ல எப்படி? என்னது ப்ரோ? துப்பாக்கி கையிலே தான் வச்சிருக்கேன். கையில தமிழன் ப்ரோ வச்சுட்டு போவீங்க? தமிழன் ப்ரோ இப்ப அதுக்கு ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு டைலாக் போயிட்டு இருக்குது. உங்களை நான் டிஎம் பண்றாரு. அது வேற இருக்கா? அனுப்பி விடுங்க. இல்ல ஆக்சுவலி மோஸ்ட்லி ஒரே டேட்ல வராது. இது புதன்கிழமை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பராசக்தி. இல்ல பரணி, ரொம்ப சிம்பிள். ஜனவரி 14 புதன்கிழமை பொங்கல். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ரொம்ப ஜனவரி 9ங்கிறது ரொம்ப முந்தம். அதாவது 1 வீக் பிஃபோர் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகேங்களா? 1 வீக் பிஃபோர் வந்து நார்மல் டே. அது வந்து பெரிய ரொம்ப டாப் நடிகர்களுக்கு ஒத்து வரும். இப்போ வந்து விஜய் வந்து பண்றாருன்னா பயங்கரமா ஒத்து வரும். ஃபேன் பேஸ் இருக்கு. அப்படியே போட்ட 10 நாள் ஜனவரி 18 வரைக்கும் தொடர்ச்சியா. அதுக்கப்புறம் ஜனவரி 14 லீவ் ஆரம்பிச்சு வரைக்கும் இதுக்கு நடுவில் 2 சனி வந்து எல்லாமே ஒரு டோட்டல் கவர் ஆகும். அப்ப அடுத்த வந்து அது 1 வீக் ஆயிரம் பொங்கலுக்கான அந்த பண்டிகையும் அந்த மிஸ் ஆகுது பார்த்தீங்களா? அப்ப பண்டிகைக்கு இன்னும் 2 படம் வரும். அதுல ஒரு படம் வந்து இந்த டான் பிக்சர்ஸ் வந்து பராசக்தி ரெடி பண்றாங்க. அவர் போன பேட்டிலேயே சொல்லியிருந்தாரு. அது போக என்னன்னா ஜனவரி மாசம் வந்து விஜய் படம் வந்து தள்ளி போகுதுன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு நினைக்கிறேன். ஜனவரி மாசம் வந்து நியூஸ் வந்துச்சு. அதாவது இந்த படம் ஜனநாயகன் இது மாதிரி பொங்கலுக்கு அடுத்த பொங்கலுக்கு வரப்போகுதுன்னு. அப்பயே அவங்க வந்து கிட்டத்தட்ட பராசக்தி என்னன்னா வந்து கேக்குது ப்ரோ. அதே மாதிரி தானே தர்பாரும் பட்டாசும் இப்படி தானே ரிலீஸ் ஆச்சு. சரிங்களா? இவர் எங்க இருந்து பேசுறாரு சுகுமார் ப்ரோ? தமிழன் ப்ரோ உங்க டிஎம் எனக்கு எனக்கு காமிக்கல. அதான் எனக்கு தெரியல மெசேஜ் டவுட். பண்ணி அவர் விடுங்க. ஸ்பீக்கர் கேட்கல. எனக்குமே அவர் காட்டல. காமிக்கல. சுகுமார் அண்ணன் கோஸ்ட் மோட்ல இருக்காரு. இல்ல மனோஜ் பிரதர் நான் பேசுறது கேட்கல. எப்பவுமே வந்து திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து நான் பேசுறது கேக்குதான்னு கேக்குறீங்க. எப்பவுமே இல்ல ப்ரோ, நான் பேசிட்டு இருக்கும்போது ஃப்ளோ கட் ஆயிரும். நான் அப்பவே கேட்டது ப்ரோ. சுகுமார் ப்ரோ வந்துட்டாருன்னு சொல்றேன், நானு தெரியாருன்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னு ஒரு விட்டு போச்சு. சரி ரைட் வாங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ அந்த மாதிரி இதுதான் அந்த 1 வீக் கேப். இல்ல ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ அந்த மாதிரி மறந்துருச்சுன்னா ஒரு பேப்பர் எடுத்து கரகரன்னு பென் வச்சு எழுதுனீங்க ஞாபகம் வந்துடும். எழுதுறது மறந்ததெல்லாம் ஞாபகம் வந்தாதானே எழுதுறதுக்கு. அதை விடுங்க. சரி ரைட் ஓகே. அடுத்தது ஆரம்பிக்கும். சுகுமார் ப்ரோ வாங்க. பரணிக்கு டபுள் குஷியில இருப்பாரு. ஏன்னா வந்து ஒண்ணு வந்து குஷி எங்க நீங்க குஷி படமே விட மாட்டீங்களே. பெரிய நடிகர் படம் வந்துட்டு முன்னாடி வரும். அதுக்கப்புறம் வந்து சின்ன படங்கள்லாம் வந்து 14th வரணும்னீங்கன்னா அப்ப பராசக்தி சின்ன படமா? ஓ நீங்க அப்படி வரீங்க. நான் என்ன சொல்றேன், பராசக்தி ஒன்மொரு இல்ல பட்டாசு 1 வீக் லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. அப்ப தனுஷ் சின்ன ஹீரோவா? பழைய கதைக்கு போல அவரு.
இப்ப வர ஃபியூச்சர் கதையை சொல்றாரு. பழைய கதைக்கு போய் ஏங்க பழைய கதையா விடுங்க, ஃபியூச்சருக்கு வாங்க. ஃபியூச்சருக்கு வரும்போது நானே சொல்றது என்னன்னா, பராசக்தி பெரிய படம், அது இல்லாம ஒரு சின்ன படம் வருங்க, ப்ரோ ஓகேங்களா? ப்ரோ இல்ல ப்ரோ, நீங்க 14ஆம் தேதி டான் வர்றது. பிக்சர்ஸ் சொன்னீங்க. டான் பிக்சர்ஸ்னா பராசக்தி தான் மீன் பண்ணீங்க ப்ரோ. ப்ரோ பொங்கலுக்கு நன்மையை கண்டிக்கிறேன். ஆட வாடிவாசல் வருமா விடுங்க, ப்ரோ? நான் சொல்றது என்னன்னா, ஜனவரி 9 வந்து ஜனநாயகன், ஜனவரி 14 பராசக்தி, பிளஸ் அந்த பொங்கலுக்கு இன்னொரு சின்ன பட்ஜெட் படம் ஒன்று வரும். அவ்வளவுதான், ப்ரோ இதான் சொல்ல வந்த கருத்து. ப்ரோ வாடிவாசல் அவ்வளவுதான். மாட்டு பொங்கலுக்கு வருமா ப்ரோ? மாட்டு வரும் ப்ரோ, பொங்கலுக்கு ஒரு பட் அப்டேட் எந்த வரும். மாட்டு பொங்கல் தான் விரைவில் தெரியாது, அவ்வளவுதான். விரைவில் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வாடிவாசல் அன்னைக்கு வாடிவாசல் படம் அப்டேட் வந்து அடுத்த மாட்டு பொங்கலுக்கு கலைப்புலி தானே ஒரு ட்வீட் பண்ணுவாரு. சிங்கிள் ரிலீஸ் என்னன்னு ட்வீட் பண்ணுவாருன்னா, அது ஆக்சுவலி சூர்யா சாரோட ப்ரோ அந்த பொங்கல் டைம் எல்லாம் அவங்க ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க வாடிவாசல், எனக்கு தெரிஞ்சு. ஏன் நான் இந்த படமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். எம்ரான் படத்துல அந்த L2 ரிமூவ் பண்ணிட்டாங்க போல தமிழ்ல. ஆமா பரணி, 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம் பரணி, நேத்தே பேசணுமே அதை பத்தி. இல்ல ஃபர்ஸ்ட் சின்னதா பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் இப்போ டோட்டலாவே ரிமூவ் பண்ணிட்டாங்க போல. இல்ல அது பிரஸ் மீட்ல மட்டும் தூக்கிட்டாங்க, ஆக்சுவலா போஸ்டர்ல சின்னதாக்கிட்டாங்க. இல்ல இன்னைக்கு வந்து வீடியோ ப்ரோமோல அப்படிதான் இருந்துச்சு, தூக்கிட்டாங்க. அப்ப ரொம்ப நல்லது, இந்த குழப்பமே வேணாம். சரி, அந்த பூர்ணச்சந்திரா ராவை பத்தி எதுவுமே பேசலையே. யார் அவங்க? இல்ல அது ஏன் பேசணும், அது வேணாம், அது வேணாம், பேச வேண்டிய அளவுக்கு இல்ல, அதை விட்டுருவோம், அடுத்தது போவோம். ப்ரோ அது ஆர்ஜே விஷால் இருந்தாருன்னா வேணா கொஞ்சம் கூடுதலா பேசலாம். இது நயன்தாரா மேடம் வந்து ஏதோ அந்த இது என்ன படம் மூக்குத்தி அம்மன் 2 ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ பிரச்சனையாமே. அப்படியா சுகுமார் ப்ரோ, உங்களுக்கு ஏன் தெரியுமா? நீங்க தான் சொல்லணும் அதை பத்தி. ஏங்க ஒரே நிமிஷம் இருங்க. இல்லங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், அதை சொன்னவங்க ஆகாதவங்க, சோ அதை பத்தி பேச வேணாம். ஓ அது வேறயா? ஐயா அப்ப அந்த டாபிக்கே வேணாம், அந்த டாபிக்கே வேணாம். அப்ப இல்ல அடுத்தது உண்மையா இல்லையான்னு கேட்டு சொல்றேன் ஒரு 5 நிமிஷம். யாருதாயா அவங்கள ஃபாலோ பண்ணாம இருக்கிறது? தமிழன் ப்ரோ நீங்களுமா? கடைசியில காசி நீமாடா? தமிழன் ப்ரோ இல்ல தமிழன் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இந்த வடிவேல் வந்து ஆரியான்னு ஒரு படம் இருக்குல்ல, அதுல வந்து ஊர்லாம் வந்து அந்த கார்பரேஷன் போக அடிச்சு எல்லாம் மயக்கம் போட்டு விழுதுருவாங்க, நமக்கு மட்டும் ஒன்றும் ஆகலே அப்படின்னு சொல்லி நிப்பார்ல, அது மாதிரி ஒண்ணு. அதே மாதிரி இந்த 7ஆம் அறிவுல எல்லாருமே வந்து அந்த வில்லனோட இதுக்கு மயங்கிடுவாங்க, ஆனா சூர்யா மட்டும் பயங்கர யாருன்னு பாப்பாங்கல்ல, அது மாதிரி. ஆமா, அது மாதிரி நேத்து வந்து நீங்க வந்து ஆர்ஜே ஆதிக்கு ஒரு ரூட்டு போட்டீங்க, ஆனா ஆதிக்கு ஒரு ரூட்டு போறதுக்கு முன்னாடி நேற்று உங்க வலைய உங்க மாய பிம்பத்தை மயக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் நடுவில் உள்ள பூந்து கெடுத்து விட்டாங்க. நானும் நேற்று ஏதாச்சும் உள்ள பூந்து ஏதாவது நடக்குமான்னு பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. கேப் விட்டு பார்த்தேன், மற்ற எல்லாம் உள்ள கூடால பேசி 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 கெடுத்து விட்டாங்க. நாளைக்கு அவர் வந்தாரு, திரும்ப முயற்சி பண்ணி பாருங்க, அந்த திரும்ப ஒரு வசியம் ட்ரை பண்ணுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு ரொம்ப நாளா இவர் ஆர்ஜேன்னு போட்டிருந்தாரா, சரி கேட்கலாமா வேணாமா, நண்பர் ஆதி தோழர் ஆதி வேற ஆர்ஜேவா இல்லையா, இல்ல சில டைம் ஒரு டவுட் வரும், இப்ப இந்த பறவை முனியமான ரெக்க கட்டி பறக்குதா அந்த மாதிரி வந்து, சரி சும்மா ஏதோ இன்சியலா இருக்குமான்னா டவுட் இருந்துச்சு, சரி கேட்கலாம் தான் கேட்டேன், கடைசியில கொஞ்சம் எல்லாரும் கேட்டு அது அப்படியே போயிருக்கு. இல்ல நேத்து நீங்க கேட்கவே விடல உங்களை யாரும், நேத்து நடுவில் எல்லாரும் உள்ள போந்துட்டாங்க. நீங்க ஒரு கேள்வி ஆரம்பிக்கும் போதே நடுவில் விஷால் வந்துட்டாரு, விஷால் வந்தாரு, சுகன் வந்துட்டாரு சைட்ல, சுகன் நடுவில் பேசுறாரு, விஷால் ஒரு சைடு பேசுறாரு, திரும்ப பரணி ஒரு சைடு பேசுறாரு, நடுவில் நீங்க அவருக்கு நீங்க கொடுத்த அம்புகள் எல்லாத்தையும் வாகை சந்திரசேகர் உள்ள பூந்து வாங்குற மாதிரி இவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க, எதுவுமே அவர் நேரடியா போகல. அதுதான் அதனால இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்க, மறந்துடாங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். மறக்க மாட்டேன் ப்ரோ. தமிழன் ப்ரோ டிஎம் காட்டல, எனக்கு ஓபன் பண்ணி விடுங்க ப்ரோ. அப்படி என்ன ப்ரோ அந்த ராணுவ ரகசியத்தை அதை நீயே இதுல சொல்லு ப்ரோ, ட்ரெண்டே அவுட். அது சப்ப மேட்ரு ப்ரோ. அந்த இது போக்கிரில ஒரு டைலாக் வரல, கன்னு கொடுத்தனே புல்லட் கூட எங்கிட்ட தான் இருக்குன்னு வரல, அந்த டைலாக் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. கன்னு கனெக்டா இதை நீங்க அப்பவே சொல்லி இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த கிளாப் சிம்பிளுக்கு இவ்வளவு சஸ்பென்ஸ் வச்சிட்டு இருக்காரு இவரு. பரணி அவ உள்ள மனசுல வச்சுட்டு இருக்காரு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறார் மாவீரன், மறந்துடாதீங்க. ஆமா ப்ரோ, கடைசியில மறுபடியும் ரெட்ரோ 3rd சிங்கிள் வரும்போது அப்புறம் பாத்துக்கங்க. இல்ல ஆக்சுவலாவே அடுத்த 10 மாசம் இல்லங்க, பரணி உண்மையாலுமே டபுள் சந்தோஷத்துல இருப்பாரு, ஏன்னா அவருக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், சிவகார்த்திகனையும் பிடிக்கும். 1 வீக் கேப் அப்படிங்கிறப்ப என்ன அது நடுவில் வர சண்டையில மட்டும் அவர் தலையிடாம இருந்தாலும் அவருக்கு செம்ம சந்தோஷமான ஒரு பொங்கலா இருந்துருவாருங்கிறீங்க. அப்போ இல்ல ரொம்ப பிடிக்கும் வேணா சொல்லலாம், ரொம்ப பிடிக்கும் நிறைய சண்டை வரும், நடுவுல கீழே போய் மாட்டிக்காதீங்க, அப்புறம் நசிக்கிடுவாங்க.
இல்ல சண்டைக்கு நடுவுல நான் போக மாட்டேன். உங்களை இழுப்பாங்கல்ல. இப்ப நானும் ஜிபியு என்னெல்லாம் இழுக்க டிஸ்கஸ் மாட்டாங்க. நாங்க இழுத்தோம்ல, நாங்க டிஸ்கஸ் பண்ணோம்ல உங்க கமெண்ட் கீழ தானே. அது மாதிரி 4 பேர் இழுத்து ஆமா. விட்டுருவோம்ல. எனக்கு அது கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் கேட்டுட்டு தான் போட்டேன். பட் அதுக்கப்புறமேட்டு நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்களா? பரணி ப்ரோ, ஐயோ! சொல்லுங்க ப்ரோ. இந்த டிபில இருக்கிறது நீங்களா ப்ரோ? நான் தான். ப்ரோ அது 10 வருஷத்துக்கு முன்னாடி ரியல் போட்டோ உங்களுக்கு நான் டிஎம் பண்றேன் இருங்க. ப்ரோ அவர் ஏமாத்திட்டு இருக்காரு. அதெல்லாமா ப்ரோ சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? புரியலையே. இன்ஸ்டாகிராம்ல போட்ட வீடியோ நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அத போடுறேன். டிஎம்மா ப்ரோ நானும் தான். எனக்கு புரியல. இவரே டிலீட் பண்ணிடுவாரு. இதெல்லாமா சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல இருந்து என்னங்க கிடைக்க போகுது? ஐயோ! இனிமே நீங்க போட்ட கூட டிலீட் பண்ணிடுவீங்க. ப்ரோ ஆமா. அப்படி கிடையாது. நாளைக்கு நாங்க 2 ஃபேக் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணி உங்களை தான் வைப்போம். அதுதான் ப்ரோ. இப்போ இனி அடிக்கிறதுக்காக இப்போ வந்து வேற போட்டோ எதுவுமே கிடைக்காம இந்த டிபில இருக்கிற போட்டோ வச்சு மார்க் பண்ணி சில எடிட்லாம் பண்ணி போட்டாங்க. ஓகே 2 நாள் முன்னாடி. நான் அதனாலதான் வந்து போட்டோ வேற போட்டோ ப்ரோ அது போடுறது. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த ரசிகரை கூப்பிட்டேன்னு நினைக்கிறீங்க? ஓபனா சொல்லுங்க. தப்பு. அது நான் அன்னைக்கு அந்த பாட்டு பிடிக்கலன்னு சொன்னதுதான் சூர்யா ஃபேன்ஸ் தான் அட்டாக் பண்ணாங்க. ப்ரோ அன்னைக்கு தானே எடிட் பண்ணாங்க. இல்ல அன்னைக்கு தானே எடிட் பண்ணாங்க 1 மாசத்துக்கு முன்னாடியா? ஆமா தனுஷ் ஃபேன்ஸும் எடிட் பண்ணி போட்டாங்க. தனுஷ் பத்தி ஒரு ட்வீட் போட்டேன். இன்னொரு ஆப்போசிஷன். இருங்க 2 பேர் ஆச்சு. வேற யாராச்சும் இருக்காங்களா? வேற யாரும் இல்லங்க. இப்ப விஜய் ஃபேன்ஸ் வருவாங்க. சிம்பு சாரை பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா? இல்ல. இதுக்கப்புறம் பேசுவாரு கவலைப்படாதீங்க. சிம்பு சாரை பத்தி பேச ஒண்ணு இல்லன்னு தெரியுது. அதுதானே ப்ரோ? நீங்க ஏதாவது கோர்த்துட்டு போயிடாதீங்க. பேசாம இருங்க. தலை பத்தி ஏதாவது சொன்னீங்களா ப்ரோ? நோ. அத வச்சுதான் அது சொல்லல. அதான் கொஞ்சம் ஸ்டெப் இருக்காரு. ப்ரோ அப்படியே வந்து பகவதி ரீ ரிலீஸ் கலெக்ஷனை பத்தி எதுவும் சொல்லல? ஏங்க பகவதி ரீலீஸ் ஆகுதுன்னு நீங்க சொல்லிதாங்க எனக்கு தெரியும். நான் போஸ்டர் 2 நாள் முன்னாடி பார்த்தேன். ப்ரோ பாருங்க வன்மத்தை கக்கிட்டாரு. இப்படி ஒரு விஷயமே தளபதி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தளபதி பரணி இப்பவே வா. பொங்கல் தான் பரணி. இன்னும் 9 மாசம் இருக்கு பரணி. அதுக்கடியே இப்பவே. சச்சின் ரீலீஸ் ஆகுதுன்னு சொல்லி கலைப்புனி அவர் வந்து சிங்கிள்லாம் ரிலீஸ் பண்ணதுனால இங்க வந்து அஜித் குமார் பேசி அதெல்லாம் உண்மையே தெரியும். ஆனா பகவதி ரீலீஸ் ஆகுதுன்னு யாருமே எனக்கு சொல்லல. ப்ரோ இந்த குரூப்லயே நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அது உங்களுக்கு தெரியல. விஜய் ஃபேன்ஸ் எப்போ பிரகாஷ் ப்ரோ கூட ட்வீட் பண்ணியிருந்தாரு ப்ரோ. ஆக்சுவலா ப்ரோ அவ்வளவுதான். விஜய் ஃபேன்ஸ் அந்த போட்டோ எல்லாம் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோ வேற ஏதாவது போட்டோ இருக்கா? ரைட். பிரகாஷ் யூ கண்டினியூ. ப்ரோ சும்மா ப்ரோ எங்க ப்ரோ போனீங்க? சும்மா ப்ரோ விளையாட்டுக்கு ப்ரோ. என்ன ப்ரோ? சில்தானா ப்ரோ நான் ஒரு ஜே ப்ரோக்கு டிஎம் பண்ணேன். ஏன் அவர் சில்தானாமா அந்த போட்டோ சர்க்குலேட் பண்ணுங்க. அந்த போட்டோ சர்க்குலேட் பண்ணுங்க. இல்ல மாவி கோட்ல பார்த்தேன் அவ்வளவுதான். எந்த கோட் ப்ரோ? ப்ரோ எனக்கு எடிட்லாம் தெரியாது ப்ரோ. நானே சும்மா இன்னும் வீடியோ ட்வீட்டே சேர்ந்தாப்ல 2 வீடியோ டிஎம் பாருங்க. ப்ரோ கெத்தா இருக்காரு ப்ரோ செல்ஃபில. ப்ரோ எங்க ப்ரோ? எந்த ஊர் ப்ரோ நீங்க? இவரு அஜித் பல எடிட் பண்ணுவார். அது வேணா நான் அடிச்சு சொல்றேன். இல்ல அஜித் குமார் ப்ரோ சொல்லுங்க. ஒரு சின்ன டவுட். இப்போ நான் மட்டும் இருக்கிற போட்டோ தானே அனுப்புனீங்க இல்ல அந்த பாப்பா இருக்கிற போட்டோ? இல்ல நீங்க இருக்கிறது மட்டும் தான். இல்ல அந்த மாதிரி இல்ல ப்ரோ. நீங்க அந்த வீடியோன்னு போட்டுருந்தீங்கல்ல மலை அதை சுத்தி ப்ரோ நீங்க மட்டும் இருந்தீங்க. ஓ அதுவா? ஓகே ப்ரோ ஏங்க நான் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லங்க. ஏங்க உங்களுக்கு யாராச்சும் பரணியோட வீடியோ லிங்க் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. அது கிராப் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். வேற ப்ரோ டிபில இப்படி செல்ஃபி எடுத்திருக்கீங்களா? அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கேன். ப்ரோ நாம இந்த கவர் போட்டோ வச்சுக்கிட்டா எல்லா ஸ்பேஸுக்கும் போவேன். எல்லா ஸ்பேஸ்க்கு போவீங்க. இட் இஸ் பிரசாந்த் மாதிரி இன்னும் ஒரு வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே பரணி ப்ரோ டிஎம் பாருங்க. ஐயோ இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அட அனுப்பிச்ச போட்டோவை உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுங்க. உங்க போட்டோ உங்களுக்கே அனுப்பிச்ச, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வேற என்னங்க இவ்வளவு கிளியரா இருக்கு? ஸ்டோரி அவ்வளவு கிளியராவா இருந்துச்சு? இல்லைங்க நாங்க ஸ்கிரீன்ஷாட் வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வச்சோம்ல. எங்க அதுல கொஞ்சம் ஹை குவாலிட்டி அதுதான். எனக்கு சீரியஸா புரியல. ரெக்கார்ட் பண்ணி உண்மையை சொல்லுங்க. இது காத்து கருப்பு கலை தானே? இல்ல ப்ரோ பிரகாஷ் ப்ரோ கூட ஏதோ ஃபங்க்ஷன் போனா போட்டோ ஷேர் பண்றேன் ஏதோ ஒன்று பண்றேன். நீங்க எதுவுமே பண்றது இல்லையே. அப்ப நான் உங்க ரீசன்ட் போட்டோலாம் வச்சு எப்படி நாங்க பாக்குறது? ஏதோ ஒரு பொண்ணுகின்னு வந்து நாளைக்கு கேட்டுச்சுன்னா ஏங்க அவருக்கு வயசாயிருச்சுங்க இதாங்க ஒரிஜினல் போட்டோ நாங்க சொல்ல வேணாம் ப்ரோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது உண்மையை சொல்லுங்க. காத்து கருப்பு கலை மாதிரி இருக்கு பாக்க. தமிழன் ப்ரோ அவருக்கு காத்து கருப்பு கலைனா யாருனே தெரியாது. இல்ல அவரு தெரியும் இன்ஸ்டாகிராம்ல தெரியும். அது பிரச்சனை இல்ல.
நான் என்னன்னா இது வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து ஒரு வில்லேஜ் போயிருந்தேன். அப்ப ப்ரோ எடுத்தது. எனக்கு ஏதோ டவுட்டா அவ்வளவுதான். இருக்கு. வாய்ஸ் வேற ஆளு இது அந்த மாதிரி இருக்கு. காத்து கருப்புக்கலை தானே இது? ஏன் அப்படி பண்றீங்க? நீங்க நான் தான் கிடைச்சேன்னா ஆதி ப்ரோ வேணா ஸ்பேஸுக்கு வர சொல்றேன். நீங்க அவர்கிட்ட பேசுங்க. பாத்தீங்களா ஆளை கூட்டு வரேன்ட்டாரு. 5 நிமிஷத்துல ஆளை கூட்டு ஏங்க வரேன்ட்டாரு. இதுக்கெல்லாம் ரேபிட் ஆளை ஆடு கூட்டு கூட வருவீங்க? லேட்டா வருங்க. இல்ல அவர் இல்லங்க ரேபிட்ட கூட ஆட் போடுறோம் 5 நிமிஷத்துல பைக் வரும், ஆட்டோ வரும், கார் வரும். ஆனா பரணி நினைச்சு 5 செகண்ட்ல கூட்டு வந்துருவாரு. இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான். சரி வரட்டும். பரணி சரி கொண்டுனா சுகுமாரன் காத்து வருவாரு. கருப்பு சரி பாலு சி பரணி அந்த காத்து கருப்பு கலை தெரியுங்களே காத்து கருப்பு பாலு தெரியுமா? தெரியாது. கார்த்திக் கலை தான் அவர் தான் வந்து நிறைய இன்டர்வியூலாம் வந்து எடுத்தார்ல. அப்புறம் இதுக்கு முன்னாடி ரீல்ஸ்ல அவர் ஃபேமஸ்ல. சரி பரணி ப்ரோ டிடிஎஃப் இல்ல நான் கேக்குறேன். ஏன்னா அண்ணனை தெரியும் தம்பியை தெரியாது. அது எப்படி தம்பியை தெரியாம போகணும்னு கேக்குறேன். ப்ரோ பரணி ப்ரோ டிடிஎஃப் வாசன் அப்டேட் கொடுங்க ப்ரோ. அவர் படம் நடிக்க மாட்டாருங்க. ஏன் நடிச்சிட்டு இருக்காருங்க ஐபிஎல் ஏதோ அந்த படம் இல்ல, இல்ல. நடிக்கிறா, அதுக்கு வேற ஏதோ நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஐபிஎல் இல்ல ஐபிஎல் அப்டேட் அதெல்லாம் வராது. ஆமா ஐபிஎல் படத்து பேரே ஐபிஎல். ப்ரோ ஐபிஎல் அந்த அப்டேட் கொடுங்க படம்லாம் ப்ரோ. வராது. ஏன் ப்ரோ அந்த அதுவும் வராதா? படம்லாம் வராது. ஏங்க அதான் எங்க லெஜெண்ட் படத்தோட செகண்ட் படத்தோட அப்டேட் கொடுங்க ப்ரோ. ப்ரோ பிரகாஷ் நான் சொல்லுங்கண்ணா. 2K கிட்ஸ் எல்லாம் கீழே கேட்டுட்டு இருக்காங்க. டிடிஎஃப் வாசன் அப்டேட் கொடுங்க. நானே ஒரு 2K பாவம் கேட்டேன். மனோஜ்குமார் ப்ரோ கை தூக்கி இருக்காரு. சொல்லுங்க bro. என்ன ப்ரோ ரெட் விக்கெட் வந்துருச்சு. ஏங்க அதுவும் சர்துல் தாக்கூருங்க. ஆமா ப்ரோ ஜேஎஃப் போயிட்டோம், கோரல் போயிட்டான். பிரகாஷ் ப்ரோ ட்ரீம் 11 எப்படி போகுது? சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதா தெரியாத அளவுக்கு போகுது ப்ரோ. ஏன்னா இல்ல ப்ரோ அபிஷேக் போறையில கேப்டனா போட்டிருந்தேன். அதெல்லாம் இன்னைக்கு கேப்டனா போட்டிருந்தேன். அவனை கடைசி நேரத்தில் கேப்டன்ல இருந்து தூக்குனேன். அதுக்கப்புறமேட்டு வந்து சர்துல் தாக்கர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் நல்லா போடணும், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஏழு யோசனை திடீர்னு நான் கடைசியில் அதை தூக்குனேன், அதையும் தூக்குனேன், இதையும் தூக்குனேன். ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தியுமே ரெண்டுமே போயிடுச்சு. அவ்வளவுதான். ப்ரோ நான் தாக்கூரை எடுத்திருக்கேன் ப்ரோ. Even it. ஆனா என்னன்னா நான் ஃப்ரேசர் மச்சியும் வந்தேன்னா எடுத்திருந்தேன், அவன் போயிட்டான் ப்ரோ. பட் ஆனா கேப்டன் நான் பூரன்னு, வைஸ் கேப்டன் வந்து இல்ல நண்பா நீங்க எல்லாம் டூபேசி நல்லா அடிக்கணும்னு வேண்டிக்கோங்க. இல்ல நண்பா நீங்க எல்லாம் இவ்வளவு சந்தோஷமா பேசுறீங்க. நான் ரிஷத் பந்த கேப்டனா போட்டேன். என் நிலைமை யோசிச்சு பாருங்க. யோ நேத்து நான் ரோஹித்த கேப்டனா போட்டேன். என் நிலைமை யோசிச்சு பத்தியா நீ? ஐயோ, கிணத்து கடை வழியா நேத்து என் போனேன். கேப்டன் ரோஹித். நீங்க ரோஹித் ஃபேனு போடலாம். இல்லங்க ரோஹித் ஃபேன் நீங்க போடலாம். ஓகே இவர் ரிசர்வ் பண்ணிட்டு நீங்க போட்டு கிணத்து வச்சிருக்காரு. கடை வழியா போகாதன்னு சொன்னீங்க. இல்ல ப்ரோ அப்பயும் தான் கேப்டனா போட்டேன் தமிழன் ப்ரோ. நானும் ரிஷப் பந்த் தான் இல்ல ப்ரோ நான் அப்பயும் அவன் போட வேணாம் பூரான போடலான்னு. அதுக்கு பக்கத்துல இருந்த பன்னிப்ப நாதாரி அவன் என்ன தெரியுமா சொன்னான், டேய் T20 இது டெஸ்ட்லயே அவர் T20ல ஆடுற மாதிரி ஆடுவாரா, T20ல சும்மா ஆடுவான்னு நினைக்கிறியடா, சலங்க மட்டும் தான்டா கட்டல, ஆடுவான் பாரு மாப்பிள்ள ஒரு ஆட்டம்னா. அந்த வார்த்தையில ஆடி போய் கேப்டனா போட்ட பாருங்க. என்ன கோபி மூணாவது விக்கெட்டும் போட்டுக்குச்சு. என்ன நொட்டி இருக்கு, என்ன நொட்டி இருன நொட்டிக்கிச்சு தம்பி. அந்த மாதிரிதான் இருக்கு. சில்வர் ஜூபி முடிச்சுட்டாங்க அவனுக்கு. என்ன முருகேசனா இல்ல என்ன முருகேசனா சில்வர் ஜூப்ளி நீங்க நொட்டிருந்தீங்க, நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அந்த மாதிரி அந்த கதையா வந்து கிணத்துக்கு வந்து டோட்டலா வாசு ப்ரோ. இதுல என்ன காமெடி தெரியுமா, ஆப்போசிட்ல என் கூட போட்டவன் 800 பாயிண்ட், நான் எவ்வளவு தெரியுமா 140 பாயிண்ட். எங்க போறது அவ்வளவுதான். சரி விடுங்க, ஒரு 24 பாயிண்ட் சேர்த்துங்க. ஸ்டம்பிங்ல ஒரு 12 பாயிண்ட் வரும். பிளஸ் கேப்டன் அந்த மொத்த ட்ரீம் 11 அப்ப ஆஃப் பண்ணி வச்சதுதான். துக்கத்துல இருக்கேன் ப்ரோ டோட்டலா. இப்பவே 140 பாயிண்டா ப்ரோ? ஆப்போசிட்காரன் 650 பாயிண்ட் ப்ரோ, 780 பாயிண்ட் ப்ரோ. அதை விடுங்க ப்ரோ, உங்க பாயிண்ட் கேட்டேன். பாத்தீங்களா நீங்க? உங்க பாயிண்ட் நேத்து எனக்கு ஒரு 110 ரூபா வந்துச்சு SRH மேட்ச்ல. அவர் சொல்றத வச்சு பார்த்தா பூரானையும் எடுக்கல, எடுக்கல. ரெண்டு பேர்த்தையும் எடுக்கல. இதுல கேப்டன் யாரு தெரியுமா? அக்ஷர் பட்டேல். அதான் ப்ரோ. கேக்கல இதுல இல்ல கேக்குறப்ப என்ன தெரியுமா சந்தோஷம், அப்பாடா நம்ம வந்து இவ்வளவு நேரம் வருத்தத்திலயும் ப்ரெஷர்லயும் இருந்தோம், தேவையில்ல இப்படி போட்டோமே அப்படி போட்டோமே, கொஞ்சம் ரிலாக்ஸ் போதும், நம்மளோட ஒரு டீம் இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து படுத்துட்டானே ப்ரோ. ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் நான் ரிஸ்கி டீம் எடுத்தேன். அதனால வந்து ரொம்ப கம்மியா 2-3 கான்டெஸ்ட்ல மட்டும்தான் வந்து சேஃப் சைடா ஜாயின் பண்ணேன். நேத்து தான் வந்து சூப்பரா இருந்துச்சு. நேத்து SRH மேட்ச்ல 110 ரூபா வந்துச்சு. MI மேட்ச்ல 60 ரூபா போயிடுச்சு.
நேத்து நான் என்ன பண்ணேன், பேக்கப் எடுக்காம விட்டுட்டேன். ஆனா 10 ரன் வைஸ் கேப்டனா போட்டிருந்தேனா, எனக்கு மொத்தமா அந்த ஸ்லாட்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. அது ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் மேட்ச் டாஸும் பார்க்கல எதுவும். பேக்கப் எப்பவுமே செலக்ட் சரி பண்ணாதீங்க ப்ரோ. நடந்த மேட்சை விட்டுருங்க. இல்ல நடந்துட்டு இருக்க மேட்சை விட்டுருங்க. நாளைக்கு மேட்சுக்கு வேணா ஏதாவது ஒரு க்ளூ, ஒரு ஐடியா, சஜஷன் ஏதாவது சொல்லுங்க. நாளைக்கு கேப்டன் கில்ல போடுங்க ப்ரோ. அகமதாபாத் கிரவுண்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் டெஃபினட்டா ஒர்க் ஆகும். முதல் 2 மேட்சுக்கு ஆர்வமா டீம் அனுப்புனீங்க, அதுக்கப்புறம் ஆளையும் டீம் வைங்க. இல்ல ப்ரோ, இன்னைக்கு ஒர்க் இருந்ததுனால சுத்தமா பண்ண முடியல. இல்லை சாரி, நானே யோசிச்சுட்டு இருந்தேன், ஐயோ நம்ம அவருக்கு அனுப்பலைன்னு. நான் இப்ப நாளைக்கு ப்ரோ அனுப்பிடுவேன். நாளைக்கு எந்த கிரவுண்ட்ல மேட்ச்? நிஜமாவே ஒர்க் இருந்தது. அகமதாபாத் தானா? ஆமா. நாளைக்கு இஷாந்த் சர்மா ஹேட்ரிக் எடுக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. யார் வேணா அதை ட்ரை பண்ணுங்க, கேப்டனா போடுங்க. பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, வாய்ப்பு இருக்கு. நீங்க கேப்டனா போடுங்க. 7 மணிக்கு மேல ஸ்குவாடே பார்க்காதீங்க, அதான் சொல்றேன். கேப்டன் போட்டு அப்படியே விட்டுறணும். யாரும் நம்பாதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் எடுங்க. அவர் சும்மா கலாய்க்க சொல்றாரு. ப்ரோ இருங்க ப்ரோ. ப்ரோ. அப்ப மதராசி எப்ப ப்ரோ வரும்? ஆகஸ்ட் ஜூலை நீங்க அப்ப தீபாவளிக்கு தான் வருமா? கமெண்ட்ல வேற ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்லைங்க, கூலி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து தாங்க. கூலி வந்து எவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க இப்போ பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து சூர்யா 45 இருக்குல்ல, அவங்க வந்து அக்டோபர் 1 தீபாவளி இந்த 2 டேட்டை பிளான் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் படம் மதராசி வந்து அவங்க வந்து கூலி படத்தோட ரிலீஸ் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளான். இந்த 2 படமே இதை கூலி பேஸ் பண்ணி தான் இருக்கு. அவங்க எவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மே 1 வந்து மே 1க்குள்ள கூலி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அநேகமாக மே 1 அன்னைக்கு கூட வரலாம். ஏன்னா கூலிங்கிறது உழைப்பாளர் தினத்தோட மேட்ச் ஆகும்ல. மே 1 அதை முன்னிட்டு கூட அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அதை பேஸ் பண்ணி எல்லா மற்ற படங்கள் மதராசியும் சூர்யா 45யும் ரிலீஸ் டேட் போட்டுருவாங்க. சுகன் ப்ரோ, இவனுக்கு ஆல்ரவுண்டர் எவனை பார்த்தாலுமே நம்புற மாதிரி இல்லையே, எவனை எடுக்கிறது? இதுல எந்த மூஞ்சி பார்த்தாலும் விளங்குற மூஞ்சியாவே தெரிய மாட்டேங்குது சுகன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ ப்ரோ பேசாம சொல்லுங்க. கூலி ஆகஸ்ட்ன்றாங்க ப்ரோ. இல்ல ஆகஸ்ட் 15ங்கிறது அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஆகஸ்ட் 15, 14 பிளானிங்கிறது இருக்கு. ஆனா இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. அவங்க கன்ஃபார்ம் பண்ணாதான் அதை பேஸ் பண்ணி தான் மற்ற படங்கள். இப்போ இவங்க ஆகஸ்ட் 15 வரலன்னா அந்த மதராசி படம் ஆகஸ்ட் 15 வரும். இவங்க ஆகஸ்ட் 15 வராங்க அப்படின்னா மதராசி வந்து அக்டோபர் 1 வரும். அதை பேஸ் பண்ணி அது அக்டோபர் 1 வருவாங்க. ப்ரோ இப்போ இந்த ட்விட்டர்ல எக்ஸ்ல வந்து கமல் ஃபேன் ஒருத்தர் வந்து கான்டெஸ்ட் எல்லாம் வச்சு காசெல்லாம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல ப்ரோ? வேற யாரும் இல்ல, நம்ம ஃப்ரெட்டி தான். அஜித் குமார் ப்ரோ இருக்காரு. சொல்லுங்க. அந்த டெம்ப்ளேட் வீடியோ இப்பதான் ப்ரோ பார்த்தேன். அந்த டெம்ப்ளேட்ல அந்த வீடியோ இப்பதான் பார்த்தேன், அந்த கிளிப். ஓகே ப்ரோ பரணி ப்ரோ அப்படியே ஸ்கிப் ஆகாதீங்க. கான்டெஸ்ட் ஒன்று வைங்க ப்ரோ. என்ன கான்டெஸ்ட்? ஏதோ ஒரு கான்டெஸ்ட் வச்சு ஏதோ காசு கொடுத்தீங்கன்னா நாங்களும் எந்துவா அப்படியே இருப்போம்ல. இல்லைங்க, நம்ம எப்பயாவது தோன்றப்ப சும்மா இந்த பிக் மை ஷோ கிஃப்ட் கோச்சர் மட்டும் ஒரு 4 பேர் 5 பேருக்கு கொடுப்பேன். அவ்வளோதான் என்னால முடியும். தெம்பில்ல அதுக்கு மேல. கான்டெஸ்ட் பாட்டு பாடினா காசு தருவோம், அந்த மாதிரி ஏதோ சொல்லுங்களேன். அந்த மாதிரிலாம் அவ்வளோ பணக்காரன் இல்லை ப்ரோ நான். ஒரு பாட்டு பாடி அவர்கிட்ட உங்களோட திறமையை வந்து நிரூபிச்சீங்கன்னா கண்டிப்பா கான்டெஸ்டே இல்லாம உங்களுக்கு அவார்டு ரிவார்டு. அந்த பாட்டை பாடக்கூடாது. எந்த பாட்டு இல்ல உங்க தலைவர் ஒரிஜினல் டிபில உள்ள ஒரு ஒரிஜினல் பாட்டு பண்ணார்ல, அந்த பாட்டே பாடிறாங்கிறாரு. மறக்குமா நெஞ்சம், அதானே சொல்றீங்க? அது இல்ல, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாடினாரே. நீங்க ஸ்பேஸ்ல போய் பாடுனீங்களே, எது கொத்தனாரா? ஐயோ அதான் நான் கேட்க மாட்டேன். அவரு பாடினது ஒரு பாட்டு. 2 நாளைக்கு முன்னாடி தம்ப்நெயிலே அதான். கார்த்திக் ப்ரோ கூட அந்த பாட்டை வந்து இது பண்ணிட்டாரு. அதுவா? அதேதான். ஏன் ப்ரோ அதெல்லாம் கொத்தனாரி இப்போ நல்ல வெர்ஷன் விட்டுருக்கானுங்க ப்ரோ. ஜிபியூ ப்ரோ எல்லாம் எல்லா ஸ்பேஸ்லயும் நல்ல லிரிக்ஸா இருந்தா சொல்லுங்க, பாடுங்க கேட்போம். ஜிபியூ ப்ரோலாம்
ப்ரோ என்ன ப்ரோ இந்த அது என்ன படம் தனுஷ் ஒரு டைரக்ஷன் பண்ணாரு அந்த படத்தை இந்த அடி அடிக்கிறானுங்க. உன்னை விடவா ப்ரோ? புரியலையே. அடிக்கலனாதான் இல்ல இல்ல ஆச்சரியம். அத நீ சொல்ற பத்தியா, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இல்ல ப்ரோ போட்டு பொலன்னு பொழக்கிறானுங்க. அதான் சரி ஒரு 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 ஸ்பேஸ போட்டு ஒரு 1000 ரூபாய் ரிவார்ட் பாயிண்ட்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு படத்தோட கிளைமேக்ஸ்ல யார லவ் பண்றா சொல்லு, இதாயா கான்டெஸ்ட் அப்படின்னு நான் ஒன்னு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். மக்களா பார்த்து ஆதரவு கொடுத்து நம்ம ஜிபே நம்பருக்கு 10 ரூபா போட்டு விட்டீங்கன்னா 100 பேர் இருக்கீங்க, ஒரு அமௌண்ட் சேரும், பார்த்து நம்ம ஒண்ணு வச்சிருவோம். எந்த படத்துல? உங்க அண்ணனுக்கு இதே மாதிரி தான் ப்ரோ ஜிபேல ஒரு ரூபான்னு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க ஸ்பேஸ்ல பேச வந்தாவே, தெரியுமா உங்களுக்கு? தெரியும் ப்ரோ. அந்த மாதிரி எனக்கு ஒரு 10 ரூபா அனுப்புனீங்கன்னா கான்டெஸ்ட் ஒன்று நடத்திடலாம். அண்ணனுக்கே 1 ரூபா தான், தம்பிக்கு 10 ரூபாயா? இல்ல அதுல எவனோ ஒருத்தர் 5 பைசா 2 பைசாலாம் அனுப்புவானுங்களா, அது சொல்லுவார். ஏன்னா 5 பைசாவெல்லாம் அனுப்புறீங்க, என்னடா கணக்கு இது, அதை வச்சு நான் என்னடா பண்ணுவேன், நீங்க அனுப்பி நீங்க தானே. அதெல்லாம் செம டைமிங்கா இருக்கும் அவர் அப்ப பேசிட்டு இருக்கும் போதெல்லாம். ப்ரோ அது 1 ரூபாய் ஜெயிலுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஜோசப்பா ஏதோ ஒரு பேரு. பிரகாஷ் ப்ரோ, ஹலோ. ப்ரோ இல்ல ப்ரோ, இத ஜிபிஓ வந்து நேரத்தே சொன்னீங்க, இருந்தாலும் கேட்குறேன். இந்த ப்ரீமியர் இருந்தா அது தமிழ்நாடு மட்டும் தானா, இல்லை ஓவர்சீஸும் ப்ரீமியர் இருக்குமா ப்ரோ? அந்த நைட்டு முத நாள் நைட் 9 மணிக்கு சொல்லியிருந்தாங்கல்ல, 9 மணியா 10:30 சொல்லி. இல்ல ப்ரீமியர் இருந்தால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த 10 மணி ஷோ வரும். ஆந்திராவில் ஒரு ஷோ, அந்த ஒரு சில ஏரியாவில் மட்டும் ஒரு சில ஷோ மட்டும் ட்ரை பண்ணுறாங்க. மற்றபடி இந்த 2 ஏரியா தவிர ப்ரீமியர் வராது. ஓவர்சீஸில் கரெக்டாக 12 மணிக்கு தான் ஷோ ஆரம்பிக்கும். ப்ரீமியர் இருந்தால் அடுத்த நாள், அதாவது மிட் நைட்டு 12 மணி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆமாம். அப்போ நம்ம ஊரில் 1.5 மணி நேரம் ஷோ ஓடினதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்கே போடுவாங்கன்னு சொல்கிறீங்களா ப்ரோ? ஆமாம், கிட்டத்தட்ட ப்ரீமியர் போட்டால் 10:30 நமக்கு ஆரம்பிக்கும், அவங்களுக்கு 12 மணிக்கு ஷோ ஆரம்பிக்கும். ப்ரோ நீங்க எந்த ஊர் ப்ரோ? கொஸ்டின் கேட்டவர் ப்ரோ. நான் இங்கே இதில் இருக்கேன் ப்ரோ, துபாய் ப்ரோ. துபாயா? டப்புனு ஃப்ளைட்டை பிடிச்சி வாங்க வந்து ப்ரோ. நான் ஆக்சுவலாக ஊருக்கு லீவுக்கு தான் ப்ரோ வரேன். 10 days லீவுக்கு வருவேன், இந்த ஈது லீவுக்கு. ஸோ திரும்பி வந்துடுவேன் ப்ரோ. நான் இந்த ஜிபி ரிலீஸ் டைமுக்கு இங்கே தான் இருப்பேன், துபாயில் தான் இருப்பேன். இந்த டைம் வர முடியாது. எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க ப்ரோ. தர மாட்டாங்க சொல்றாரு, இருந்தாலும் இல்ல கலாய்க்கிறதுக்காக சொல்றாரு, இருந்தாலும் அதெல்லாம் பண்ண ஊர்ல வந்து ரெண்டு படம் தான் ப்ரோ. அதாவது இல்ல தலப்பட ரிலீஸ் ஆன அன்னைக்கு ரெண்டாவது தள்ளி போடலாம். அது கரெக்டு தான் ப்ரோ. நான் இந்த மதுரைக்கு தான் வந்து எல்லா படம் பார்ப்பேன் ப்ரோ. விஸ்வாசம் எல்லாமே நான் மதுரையில தான் ப்ரோ பார்த்துருக்கேன். விவேகம் எங்க ப்ரோ பாத்தீங்க? மதுரை தான் ப்ரோ, எல்லாமே மதுரை தான் ப்ரோ. உண்மையாலுமேவா? ஆமா, முத நாள். ஓகே ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு டவுட், இந்த துபாயில எல்லாம் வந்து தமிழ் படத்தை வந்து துபாய் லாங்குவேஜ்ல எல்லாம் ஏதாவது பண்ணுவாங்களா, இல்ல தமிழ் சப்டைட்டில் தான் ப்ரோ போடுவாங்க. சப்டைட்டில் தான் ப்ரோ போடுவாங்க. அரபிக்ல சப்டைட்டில், அரபிக் சப்டைட்டில் ஓடும். அரபிக்லயும் இங்கிலீஷ்லயும் சப்டைட்டில் ஓடும். தமிழ் படத்தை அரபிக்ல எல்லாம் ஓட்ட மாட்டாங்களா? அதெல்லாம் ஓட்ட மாட்டாங்க ப்ரோ. ஓகே இல்ல அப்படி ஓட்டி இருந்தா விவேகம் படத்துல அந்த ரஷ்யாக்காரன் என்ன மொழி பேசுறான்னு கேட்கலான்னு பார்த்தேன். நீங்க ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. இல்ல ப்ரோ இல்ல தலை வந்து என்ன மொழி பேசி இருப்பாரு, அதுக்கு அது எப்படி அந்த மாதிரி. தமிழன் ப்ரோ ஏர்லி ஷோ பிரீமியர் ஷோ உங்களுக்கு இருக்குமா? ஃப்ரெஷ் ஷோ ஒரு நாள் முன்னாடி. சுகுமார் ப்ரோ கேக்குறீங்களா? எந்த படத்தை கேக்குறீங்க? இல்ல கேட்டேன், அது இல்லன்ட்டு. இல்லையா பரணி ப்ரோ? நான் டீம்லயே கேட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு ஒரே டைம் காலையில 9 மணி ஷோ அப்படின்ட்டாங்க. அப்படி பார்த்தா ஏன்டா எங்க திருச்சிக்கு மட்டும் 11 மணி ஷோ கொடுக்குறீங்க? பதில் சொல்ல மாட்டாங்க. திருச்சிக்கு மட்டும் திருச்சி சொல்லுங்க ப்ரோ. எம்புரான்ல இவரு வெறும் 30 நிமிஷம் 40 நிமிஷம் தான் வருவாரா மோகன்லால்? என்னது மூவில இன்டர்வியூல பார்த்தேன். அது அவரு தெரியாது. பட் ஆனா வந்து என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பாத்தீங்கன்னா மோகன்லால் வந்து அங்கங்க தான் வருவாரு. பட் ஆனா அவரை சுத்தி தான் வந்து பேசிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலயும் வந்துட்டு ஒரு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால நிறைய இவரை சுத்தி தான் கதை நடக்கும். பட் ஆனா இவர் வந்து தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் வந்து மாஸ்டர் ப்ரோ அவரை சுத்தி கதை நடக்கும், அவரும் நடந்துட்டே தான் இருப்பாரு படத்துல. அது பாத்திருக்கீங்களா? ஆமா ஏங்க அதாங்க, அது ஒரு மாசா இருக்குங்க. நீங்க வேற சாமருங்க நடந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏதோ அனுமதி கேட்டு செகண்ட் பாயிண்ட்ல சப்போர்ட் பண்ற பாத்தீங்களா? இல்ல உடனே பரணி உடனே ஆமா அப்படின்றது
கேட்க ஆள் இல்லைன்னா பரணி இதுதான் இல்ல சைடு அதுதான் ப்ரோ, கேப்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டாரு. ஐயோ ஆமான்னு சொல்லிட்டுவேன்னு சொல்லிட்டு மாசுன்னு சொல்லி இல்ல அதையும் இல்ல சைலண்டா அப்படியே மாசம் இருக்குன்னு சமாளிக்கிறாரு. உடனே சமாளிப்பு. பரணி எல்லாம் கேட்டுன்னு தான் பரணி இருக்கேன். நான் இல்லைண்ணா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், நான் செகண்ட் ஹாஃப்ல மாதிரி அப்படிதானே இருப்பாரு. ஐயோ நான் இப்போ வன்மத்தை கேட்கறேன்பீங்க. இல்ல ஏங்க இதே அந்த ஃபர்ஸ்ட் மம்முட்டி ஹாஃப்ல வர ஃபைட் மம்முட்டி சீக்வன்ஸ் எப்படி எவ்வளவு பேசியிருந்தா கெத்தா இருக்கும் புரியலையே. இல்ல இதே மம்முட்டி எப்படி பேசியிருந்தா ப்ரோ அவர் கேரக்டர் ரோலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு ப்ரோ. அவர் வந்து அப்படி இல்ல ப்ரோ அப்படின்னு எதுனா வந்து மாத்தி பேசியிருப்ப. நான் இப்போ சொல்றேன், பரணி நான் அதுதான் பசுக்கால பாத்துக்கிறேன் பரணி, எதா இருந்தாலும் நான் பசுக்கால பாத்துக்கிறேன். இல்ல இல்ல நான் இப்பவும் சொல்றேன், நான் இந்த லூசிஃபர் படம் எனக்கு பிடிக்கும்ண்ணா. எனக்கு இந்த படத்துல லூசிஃபர் நான் இல்ல இல்ல லூசிஃபர் படத்துல உனக்கு மோகன்லாலோட பிருத்திவி பேர் என்ன ப்ரோ? பிடிக்கும், உனக்கு சொல்லு. பிருத்திவிராஜ் பிடிக்கும், அதனால நீ பிடிக்கும்னு சொல்ற. எனக்கு மோகன்லாலையும் பிடிக்கும்ண்ணா. அவர் நல்ல படம் பண்ண மாட்டேங்கிறார் ரீசெண்டா, அதனாலதான் ஓ அவ்வளவுதான். அப்ப வேற எதுவும் லூசிஃபர் நல்ல படம் இல்லைங்கிறீங்களா? ரீசெண்டாங்க லூசிஃபருக்கு அப்புறம் எவ்வளவு படம் வந்திருக்கு? ஆஹா லூசிஃபர் எப்போ வந்துச்சு? அது தெரியாது. 2019 ப்ரோ ஒரு மொட்டை போட்டு 2019 ஒரு வந்துச்சு. படம் நடிச்சிருப்பாரு, அது என்ன படம்? படம் பேர் என்ன? பசூக்கா பசூன்ற சாரி, இது ஐயோ டக்குன்னு வரலையே. அது என்னது? சூப்பர் ப்ரோ தான் தெரியும். ஓ பாப்பா வரப்போற படத்தை தருது, வந்த படம் உங்களுக்கு மோகன்லால் தெரியல. இதற்கு ஏங்க மோகன்லால் கடைசியா மம்முட்டி கடைசியா எந்த படங்க வந்துச்சு சொல்லுங்க. பரோஸ் 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 இல்லைங்க மம்முட்டி கடைசி மோகன்லால் ஒரு படம் வந்துச்சு, அது என்ன ப்ரோ ப்ரோ? பிரம்மயுகமா? பாத்தியா ப்ரோ? குமாரண்ணா டாமினிக் அந்த லேடிஸ் பர்சங்க அவர் நடிக்கிறாருங்க வேணும்னு கேட்டாக்குன்னு அப்பதான் நீங்க மம்முட்டி ஃபேன் சொல்ல சுகுமாரண்ணா மாட்டீங்க. பாத்துக்கண்ணா, அட்லீஸ்ட் அவர் கடைசி படமா சொல்றாரு. இவர் வேற படத்தை பேரே தெரியல மோகன்லால் என்ன படம் வந்துச்சுன்னு, அந்த அளவுக்கு ஒன்னும் பிடிக்கிறாப்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ, நீ 2.25 தான் கொடுக்க போற. கேட்டா அஜித் ப்ரோ ஸ்லோவா இருந்துச்சு, பரோஸ் என்னது ஆவரேஜ் டு குட்னு சொல்லி ரிவ்யூ போட்டுட்டு 2.5ல இருந்து 2.75 வரைக்கும் கொடுக்க போறேன். ஏன் ப்ரோ அதானே உன்னோட பிளான்? அதுல டைப் பண்ணி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் டிராஃப்ட்ல. சத்தியமா இல்ல ப்ரோ. மலையாளிங்க வருவாங்க. மலையாள பகவதி இல்ல இல்ல மாவீரன் ப்ரோ, இது நிறைய நடந்திருக்கு. என்னன்னா இப்போ நான் மம்முட்டி படம் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா, அதுக்கு வந்து கீழே வந்து மோகன்லால் ஃபேன்ஸ்லாம் வந்து இது பண்ணிருவாங்க, படம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி. மம்முட்டி ஃபேன்ஸ் ரீட்வீட் பண்ணுவாங்க. இதே ஆப்போசிட்டா நடக்கும். மோகன்லால் படம் நல்லா இருக்குன்னு சொன்னேன்னா மம்முட்டி ஃபேன்ஸ்லாம் கீழே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே நடக்கும் எனக்கு. இது வந்து எப்படின்னா இந்த ஊர் விஜய் ஆதித்ய அவர்கள் மாதிரி ஃபேன் ஃபாலோவர்ஸ் நீங்க மோகன்லால் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் எந்த ட்வீட்டும் இது வரைக்கும் நான் பார்க்கலையே. அதுதாங்க. நீங்க லாஸ்டா அந்த மோகன்லால் படம் எதுங்க உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க? எனக்காங்க ஆ. எனக்கு ஒடியன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒடியன் ஏங்க, ஒடியன் லூசிஃபருக்கு முன்னாடி வந்துச்சு, அப்போ உங்களுக்கு லூசிஃபர் பிடிக்கலன்றீங்க? எனக்கு கடைசியா வந்ததுல மாஸ் ஃபிலிம் தவிர அந்த டிஃப்ரெண்டா நடிச்சதுல ஒடியன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒடியன் நான் சொல்லவா? அந்த படம் 4 மணி ஷோ போட்டாங்க. நான் வந்துட்டு அந்த டைம் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில போய் பார்க்கறது. படம் ஸ்டார்டிங் ஒரு மாதிரி போச்சு. செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க அந்த படத்தை. அதுவும் அந்த மஞ்சு வாரியர் கேட்பாங்க கேட்பாங்க கொஞ்சம் கஞ்சி எடுக்கவான்னு சொல்லி. அதெல்லாம் தேட்டர்ல அவ்வளோ கலாய்ச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? பரணி ப்ரோ என்ன வந்து கார்ல அருவியில தொங்குற மாதிரி இருக்குமா? அது என்ன படம்? என்னன்னா கார் மாதிரி ஒண்ணு அருவியில தொங்குற மாதிரி இருக்குமா? அதுதானே ஒடியன்னு அந்த போஸ்டர். பரணி ப்ரோ நேருலாம் நல்லா தான் பரணி இருக்கும். நேரு நல்லா இருக்கும்ண்ணா. 12th மணி நல்லா தான் இருக்கும். நல்ல படம் தான் நேருலாம். டைரக்ட் ஓட்டிட்டீங்க. ஏங்க அதுக்காக என்னங்க படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? நல்லா இல்லைன்றீங்களா டைரக்ட் ஓட்டிட்டியா இருந்தா? அப்ப சூர்ரை போட்டு உங்களுக்கு பிடிக்காதா? சூர்ரை போட்டு ஜெய்பி உங்களுக்கு பிடிக்காதா? அது டைரக்ட் ஓடிடி தானே. ஆமா மாவீரன் ப்ரோ பாத்துக்கங்க. ஆனா 12th மேன் வந்து சூரரை போட்டு ஜெய்பீம் அளவுக்கு சூப்பர் படம் கிடையாது. நீங்க சூப்பர் படம் சொன்னாதே எங்களுக்கு அதிசயமே. சுகுமார் ப்ரோ இப்ப ஒரு போட்டோ போட்டிருந்தீங்க கார்த்திக் சுப்ராஜோட, அது அன்னைக்கு எடுத்ததா பர்த்டேக்கு இல்ல பழசா? எது? கார்த்திக் சுப்ராஜ் பர்த்டே அன்னைக்கு. அது ஒரு பர்த்டேக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்தது. ஓகே ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஜிபியூ அப்டேட் அடுத்து என்ன வரும்? செகண்ட் சிங்கிள் தான் பிரதர் நாளைக்கு வர வேண்டியது. ஆனால் என்னன்னா இப்போ நேற்று இந்த ரேஸ்லாம் வின் பண்ணாங்களா, அதனால் ஒரு 2 நாள் கொஞ்சம் அது டிலே ஆகி வரும். ஆனால் மொத்தம் நாளைக்கு மறுநாள் அப்டேட் வந்துடும். இந்த வாரத்தை செகண்ட் சிங்கிள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். ப்ரோ இந்த எஸ்கே 24 பராசக்திக்கு முன்னாடியே வந்துருமா?
பராசக்திக்கு அப்புறம் தான் ப்ரோ வரும். அதுதான் என் குழப்பம்னே தெரியல. அது வந்து பெரிய குழப்பத்துல ஓடுது. அப்ப இது பராசக்தி 24 தான் ப்ரோ ஆகும். 25 தானே அப்படி இல்ல ப்ரோ, விநாயகர் கனெக்ட் பராசக்தி 24th ஃபிலிம், ஆனா 24 தான் ரிலீஸ் ஆகும். அப்ப அதுதான் கணக்கு. ப்ரோ. இல்ல இல்லைங்க, ரிலீஸ் அப்படிலாம் இல்லை, ஆகுறது தான் அப்படிலாம் ப்ரோ கிடையாது. பார்க்க மாட்டேன். கால்குலேட் பண்ணி கணக்கு பண்ணி இல்லை, அப்படி இல்லை, அப்படி கிடையாது. கணக்கு படி பார்த்தா இந்த ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அந்த அதுக்கு ஆரம்பிச்ச காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 24வது படம் வர்றதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 25 அனௌன்ஸ் பண்ணி 25 டைட்டில் ரெடி பண்ணி டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் விட்டு படமும் ரிலீஸ் ஆயிருக்கும். அதுதான் 24வது படம். ஆனால் அவங்க அதை பெரிய காமிச்சு 25th ஃபிலிம்னு அதை மார்க் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்ப 25th இந்த குட் நைட் படம் டைரக்டர் பண்ணலீங்களா? அதான் குட் நைட் டேரக்டர் இருக்காருல, அவர் படம் தான் 24வது படம். ஆனா அதுதான் 25வது ரிலீஸ் ஆகும். இல்ல இதோட கிளாரிட்டி நான் நாளைக்கு வந்து சொல்றேன். இந்த 24th ஃபிலிம் எப்போ ஷூட்டு, இல்லைன்னா எப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு ஏதாவது டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு நாளைக்கு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா பிரகாஷ் ப்ரோ இல்லை சுகுமார் ப்ரோ கேட்டு சொல்லுங்கள். நான் இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவங்க நைட்டு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். யார் ப்ரோ, ஸோ எஸ்கேவா? அதெல்லாம் தெரிஞ்சது. ஆமாம், எஸ்கே தான். நைட்டுக்கு ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நைட்டு பேசிட்டு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா நாளைக்கு ஸ்பேஸில் சொல்கிறேன். பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு வாட்ஸ்அப் ஒன்று பண்ணியிருக்கேன் ப்ரோ, டைம் இருந்தால் மட்டும் பாருங்க. சுகன் ப்ரோ, என் டீம் கமெண்ட்ல போட்டிருக்கேன், அதை மட்டும் பார்த்துட்டு எதாவது ரிப்ளை பண்ணுங்க. எனக்கு இந்த மிடில் ஆர்டரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. சாரி, அது என்னது, ஆல்ரவுண்டர்களை. எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு எல்எஸ்சி தான் ஜெயிக்க போகுது போல. அவங்களாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா சம்பவங்க. 4 விக்கெட்டு போயிடுச்சு 50 ரன்லயே. சரி சுகுமார், பிரகாஷ், நான் முடிச்சுக்கலாமா? இருங்க, நல்லாதாங்க போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்து ஏங்க முடிச்சுக்கலாங்கிறீங்க? அஜித் ப்ரோ, ஓகே, இப்போ இல்லை, பவர் பிளே முடிஞ்ச உடனே மேட்சை முடிச்சிருவோம். சொல்லு ப்ரோ, சுகன் ப்ரோ சொல்லு ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நான் சொன்னது கேட்டுச்சா? வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், அது மட்டும் பார்த்துருங்க அப்படின்னு. இதை பார்க்குறேன், இப்போ தான் பார்க்குறேன், பார்த்து இது பண்ணிட்டு இருக்கேன். சரி அஜித் ப்ரோ, நீங்கள் யான்சனும் சகாலியும் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. 2 பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர் ப்ளஸ் கண்ட்ரோல் பண்ணுற பவுலர்ஸ் தானே. நீங்கள் ஹர்திக் பிரார் போகிறதுக்க விட இவங்க 2 பேருமே வந்தோன்னா லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக ஃபார்மில் இருக்கிற பர்சன். யான்சனோட ஃபார்ம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்போ மேக்ஸியை தூக்குறதா ஸ்டாயினிஸை தூக்குறதா? யார? மேக்ஸி ஸ்டாயினிஸை யாரை தூக்கிட்டு யான்சனை போடுறது? இல்லை மேக்ஸி ஸ்டாயினிஸ் தான் ப்ரோ வந்தோன்னா பஞ்சாப்க்கு 2 பேருமே இம்பார்ட்டன்ட் ப்ரோ. நாளைக்கு நீங்கள் மேலே எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, பி சிங்னு சொல்லிட்டு. ஆமாம், பிரப்சிமரன். அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆல்ரவுண்டர் மாதிரி எடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா பி சிங்கால வந்துன்னா உங்களுக்கு வெறும் பேட்டிங் ஸ்கோர் மட்டும்தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவுலிங்கான பாயிண்ட்ஸும் ஆட் ஆகும், பேட்டிங்கான பாயிண்ட்ஸும் ஆட் ஆகும். ஸோ ஆல்ரவுண்டரில் யாராவது ஒரு ஆள் போங்க பி சிங்க்கு பதிலாக. ரைட். ஏன்னா பிரப்சிமரன் பட்டு கூட்டுன்னு ஒரு 50 ரன் அடிச்சிருவான் வேகமா, அதனால தான் அதை யோசிச்சேன். அதான் ப்ரோ, அந்த பேட்டிங் ஒரு 50 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு 2 விக்கெட் எடுத்துட்டாங்கனாலே உங்களுக்கு இந்த 50 பாயிண்ட் வந்துடும். இல்லை, அன்னைக்கு முதல் நாள் ஐபிஎல் பற்றி கேட்குறப்ப இந்த சீசன்ல டெல்லியை பார்த்தா பயமா இருக்கு, டெல்லி செம்ம லைன் அப், கடப்பாறை லைன் அப் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு சூர்யா இதுலயே ஒரு டவுட் இருக்கு. 43 தான் இந்த புறநானூறா வர வேண்டியது, பட் அது டிராப் ஆயிடுச்சு. இப்போ 44 வந்து ரெட்ரோ, 45 வந்து அந்த ஆர்ஜே பாலாஜி படமா இருக்கு. அது எப்படி? ஏன்னா மாடிவாசல் நடுவில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல. அப்ப அந்த வணங்கான் நம்பர் என்னது, அதுவும் டிராப் ஆனது இருக்குல்ல. ஏங்க ஃபர்ஸ்ட் சூர்யா 39 சொல்லிட்டு சிவா படம் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் சிவா படம் இல்லை, அது வந்து தள்ளி போகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வணங்கான் ஒன்று சொன்னாங்க. வணங்கான் 40 நம்ம அப்படியே. அதுக்கப்புறம் சிவா படம் முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் கங்குவா அதுக்கப்புறம் வந்துச்சு. அப்புறம் வணங்கான் வந்து 41 சொன்னாங்க. சூர்யா 41 வணங்கான் 1 அப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் 42 வந்து இன்னொரு படம் சொன்னாங்க. 43 வந்து சுதாகங்கரா படம் சொன்னாங்க. அப்படியே மாறி மாறி கன்ஃபியூஸ். அதுலேயும் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கு. நம்ம நாளைக்கு விக்கிபீடியாவில் அவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்துட்டு அதில் என்னென்னு பிறகு ஆர்டர் இருக்குன்னு பார்த்து நம்பர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவருக்கு இல்லை ப்ரோ, 39 வந்து சிவா அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த 39 ட்ராப் ஆனோடனே எதற்கும் துணிந்து ரீப்ளேஸ் ஆச்சு. அப்புறம் 42 கங்குவா மாறினுச்சு வணங்கான் இது ஆனதுனால.
39 வந்து அருவாவா மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் ஜெய்பீம் வந்து. இல்ல ப்ரோ, அருவாலாம் ரூமர் தான் ப்ரோ. இல்ல டாக்ஸ்லயே ப்ரோ, இருந்தது தான், அனௌன்ஸ் கன்ஃபார்ம்லாம் ஆகல. பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. எதற்கும் துணிந்தவன் வந்து 40 தானே? அதான் அது 39 இருந்து இது 40 வர வேண்டியது. அப்புறம் இது வந்து என்னன்னா 40 வந்து கன்சிடர் பண்ணாங்க. அதான் சொல்றேன், நாளைக்கு பிலிமோகிராஃபி எடுத்து நம்பர் கால்குலேட் பண்ணி எண்ணிட்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். இவங்க ஒரு நம்பர் 39 சொல்லிட்டு ஜெய்பீம் போயிடுறாங்க. நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. அப்படிதானே பிரகாஷ் ப்ரோ நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா எனக்கு நிறைய ஸ்டார்ஸோட படமும் அப்படிதான் ப்ரோ மிக்ஸ் ஆகுது. டியோட படம்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் எது கவுண்டே வர 41, முடியாதுங்க. எது 43, எது 45. ஆமா, எஸ்டிஆருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆமா ப்ரோ, எல்லாருமே அப்படிதான் அனௌன்ஸ் பண்றத அப்படியே எடுத்துக்கிறாங்க கவுண்டா. நீங்க ஈவன் இப்போ மிசி டாக்டர்லயுமே அது இருக்கு. இப்போ யுவன் சங்கர் ராஜாக்குமே பாத்தீங்கன்னா அது 100 படம் வேற, பட் பிரியாணி ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஜிவிக்குமே 100 வேற, 75 வேற, பட் 100 தான் ஃபர்ஸ்ட் வர போகுது, 75 எப்போ வரும்னே தெரியாது. அந்த மாதிரி தான். நீங்க சொல்ற மாதிரி டிக்கு 50ல ஒரு படம் மிஸ் ஆகுது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. T50 இல்லைங்க, T25 பாருங்க. அவர் வேலையில்லா பட்டதாரி 28வது படம். நீங்க வேலையில்லா பட்டதாரி வந்து நீங்க லிஸ்ட் கனெக்ட் பண்ணி அவரோட பயோகிராஃபில இருந்து பிலிமோகிராஃபில இருந்து லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அது 28வது படம் தான் வேலையில்லா பட்டதாரி. ஆனா அதை 25வது படம் தான் போட்டிருப்பாங்க. விஜய் சேதுபதிக்குமே அப்படிதான் ப்ரோ. அவரது இன்னும் குழப்பமா இருக்கும். அவர் கணக்கே கிடையாது, அவரு அது ஏகப்பட்ட படம் பண்றவர்ல, அவரை விட்டுருவோம். சுகன் உங்களுக்கு போயிடுச்சு, கேப்டன் போயிட்டாரு, டூப்ளேசி. ஆமா ப்ரோ, போட்டு விக்கெட் விழுது. என்னத்த விக்கெட் விழுதுன்னு தெரியல. போட்டுட்டு நீங்களே வேற கடப்பார டீம், பயங்கரமா டீம், ஆன் பேப்பர் பயங்கரமான டீம் சொல்லிருந்தானுங்க. கேஎல் ராகுலும் நட்டுவும் இல்ல ப்ரோ. எல்லாருமே வந்து என்னன்னா டிசி வந்து என்னன்னா பயங்கரமான டீம், எல்எஸ்ஜி தான் டம்மி டீம்னாங்க. இங்க அப்படியே உல்டாவா நடந்துச்சு. அட சீரியஸாவே நான் எல்எஸ்ஜி டம்மி டீம்னாங்க. டெல்லி வந்து பயங்கரமான டீம் அப்படி சொல்லியிருந்தாங்க. டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் பயங்கரமா இருக்குல்ல உங்களுக்கு. ஸ்டார்க்ல இருந்து மோஹித் சர்மா, முகேஷ் குமார்ல இருந்து இன்னொருத்தர் பவுலிங் போட்டாங்க, குல்தீப் யாதவ்ல இருந்து அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்டர். 5 பவுலர் ஸ்ட்ராங்கான பவுலர் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் மோஹித் சர்மா டெத் ஓவரில் சூப்பராக போடக்கூடிய பவுலர் தான். இன்னைக்கு தான் விக்கெட் விடல, ஆனால் பயங்கரமாக போடக்கூடிய பவுலர். இப்படி எல்லாருமே நல்லா இருந்து அவங்க சைடு பயங்கரமாக சைடு பேட்ஸ்மேனே இல்லை லக்னோவில் 3 பேர்த்த தவிர. அப்படின்னு நினைச்சா அந்த 3 பேர் நல்லா பண்ணிட்டாங்களே, பயங்கரமா பண்ணிட்டாங்க. அங்கிட்டு பயங்கரமா இருக்கு, அங்கிட்டு பவுலர்ஸே இல்லைன்னு நினைச்சோம். லக்னோவில் பவுலர்ஸே இல்லைன்னு நினைச்சேன். கடைசியாக பார்த்தா லக்னோவில் விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் டாஸ் எடுத்துட்டு இது வந்து பேட்டிங் பண்ற பிட்ச் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேட்டிங் பண்றது. நீங்க வேணா டாஸ்ல கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இவன் பவுலிங்னு சொன்ன உடனே வந்து என்னன்னா ரிஷப் பந்தே 2 தடவை டவுட்டா கேட்பான், நிஜமாவே பவுலிங் தானா. ஏன்னா அவனோட தாட் என்னன்னா டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஃபர்ஸ்ட் போகணுன்ற தாட் தான். ஏன்னா இந்த கிரவுண்ட் அப்படிப்பட்ட கிரவுண்டு தான், பட்டா கிரவுண்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. 60 மீட்டர் 50 மீட்டர் தான் இருக்கும். இவனுங்க அந்த ஒரு ஃபார்ம்ல சொதப்பிட்டானுங்க ப்ரோ. இவனுங்க ஆக்சுவலா பேட்டிங் எடுத்திருந்தானுங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரேசர் மட்டும் அதுக்குள்ள 5 விக்கெட் போயிடுச்சு. ஆமாங்க, நான் என் கேப்டனும் போயிட்டானா. நல்ல வேலைப்பா, என் கேப்டனும் டூப்ளேசிஸ் தான். ஆனா நான் என்ன நினைச்சேன், விக்கெட் விழுந்ததுல சந்தோஷப்படுறேன். ஏன்னா பவுலர் நான் எடுத்த பவுலர் நிறைய பேர் எடுக்கல. யாருண்ணா? ரவி பிஷ்ணா நான் எடுத்திருக்கேன். நான் எங்க குரூப்ல சொல்றேன். எந்த குரூப்? ஓ, ட்ரீம் பிரகாஷ் ப்ரோ, நாங்க தனியா ஒரு குரூப்ல இருக்கோம். இல்ல புரியல எனக்கு. பிரகாஷ் ப்ரோ வந்து கலக்கிட்டு இருக்காரு நீங்க மேட்ச்ல. நான் ஸ்டார்க்கு குல்தீப் எடுத்தேன், 2 பேரும் காப்பாத்தி விட்டுட்டாங்க. அதே மாதிரி பேட்டிங்ல அக்ஷர் பட்டேல் ஏதோ காப்பாத்தி விட்டாப்புல. ஸோ அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. அபிஷேக் போறல் தான் சொதப்பிட்டான். எனக்கு ரொம்ப சொதப்பினது அபிஷேக் போறலும் பண்ணிட்டும் தான். பட் அவனை 2 நான் எந்த கேப்டன்சியும் கொடுக்கல, பெஸ்ட் பிளேயரா தான் வச்சிருந்தேன். வைஸ் கேப்டனா அக்ஷரையும் கேப்டனா நம்ம தலைவனையும் வச்சிருந்தேன். அவன் ஏதோ ஓரளவுக்கு பண்ணிட்டு போயிட்டான். நான் அசுதோஷ் சர்மா எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல ஆடுவான் பாரு. அவன் நல்லா ஆடுவான் ப்ரோ, யோசிக்க முடியாது. வின் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்துருவான். அவன் அந்த மாதிரி பிளேயர் தான். அவனும் போன ஐபிஎல் அவனும் சஷாங்க் சிங்கும் 2 பேருமே பயங்கரமா ஆடினானுங்க. அதுவும் அசுதோஷ்லாம் பயங்கரமா ஆடினான். ஏங்க சஷாங்க் சிங் தான் பயங்கரமா ஆடினான். அசுதோஷ் 2-3 மேட்ச் தான் ஆடினான்.
சஷாங்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமா பண்ணான். நான் எடுத்த ஆல்ரவுண்டர் பவுலர் எல்லாமே ஷான் சூப்பரா அவன் பண்ணிட்டானுங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்துருக்கியா? பயங்கரமா இருக்கும். பார்த்தா பயங்கர இம்மை பவர் கூட அவனுக்கு. வந்தா நான் 2 மேட்ச் ஆடினானுங்க. பட் அவன் ஒரு 2 3 மேட்ச் தான் ஆடினான். பட் ஒரு 10 மேட்ச பயங்கரமா பண்ணது சஷாங்க்னு சொல்றேன். இவனோட அவன் பயங்கரமா பண்ணான்னு. எனக்கு வந்து பேசரும் இந்த பந்த் மட்டும் தான் சொதப்பிட்டானுங்க. இந்த 4 நாள் மேட்ச்ல இன்னைக்கு தான் மோசமான டீம் போட்டிருக்கு. இன்னைக்கு தான் மிக மோசமான சொதப்பான துரதிருஷ்டவசமான டீம். நல்ல வேலை இன்னைக்கு என்ன ஒரு பெரிய ஒரு நல்லது பண்ணேன்னா, இன்னைக்கு 3 டீமுக்கு மேல போடல. ஏன்னா மனசு அப்படிதான் தோணுச்சு. இன்னைக்கு சரியா பட்டு வரலன்னு 3 டீமுக்கு மேல போடல. கிராண்ட் லீக் 3 போடல, 3க்கு மேல போடல. ஸ்மால் லீக் இன்னைக்கு கலந்துக்கவே இல்லை. ஒண்ணு ஸ்டார் எப்போ ரெகுலரா கலந்துக்க ஒரு இது இருக்கு. அதுல தான் கடைசி இடத்துல இருக்கேன். இன்னைக்கு அதை இருக்க கலந்துக்கிட்டதுலேயே கடைசி இடத்துல இருக்கேன் நான் தான். என்ன விட மோசமான பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ்னா பிரகாஷ் ப்ரோ ஆமாமா கம்பேக் இன்னைக்கு இன்னைக்கு செட் பேக் இல்ல அது ஓகே. நாளைக்கு ஆனா இன்னைக்கு பயங்கரமா வந்து பண்ணிடலாம். ஆமா இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான டீம். சரி பார்ப்போம். வேற எதுவும் டாபிக் இல்லையில முடிச்சிடலாமா? ஸ்பெஷல் இல்லை மேட்ச் கவனிக்கலாமா? ஓகே, நாளைக்கு சந்திப்போம். ஓகே நாளைக்கு சந்திப்போம். பாய். டேக் கேர் ப்ரோ. பை. பாய் பாய் பாய்.